மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் உள்துறை செயலாளராக இருந்த அமுதா அவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் உள்துறை செயலாளராக பணியாற்றி வரக்கூடிய அமுதா அவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக உள்துறை செயலாளர் அமுதா அவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக உள்துறை செயலாளராக தீரஜ்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அமுதா அவர்கள் வருவாய்த்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தற்பொழுது உள்துறை செயலாளருக்கான அந்த துறையானது மாற்றப்பட்டிருக்கிறது. தீரஜ்குமார் நியமனமாகி இருக்கிறார். அமுதா அவர்கள் வருவாய்த்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இது குறித்த விரிவான விவரம் என்ன? வணக்கம். தமிழகத்தில் பணியாற்றி வரக்கூடிய பல்வேறு அரசு துறை சார்ந்த IAS அதிகாரிகள் தற்போது வெவ்வேறு பணியிடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதன்படி குமரகுருபரன் IAS அவர் பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலாளராக இருந்தவர். அதே போல பலரும் இந்த துறையில பணியாற்றி வந்தவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அருணா IAS கலெக்டராக இருந்தவர், நீலகிரியினுடைய கலெக்டராக இருந்தவர். அவர் தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மாற்றப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல லக்ஷ்மி பவ்யா மாற்றப்பட்டிருக்கின்றார். பிரியங்கா IAS தற்போது மாற்றப்பட்டிருக்கின்றார். பல்வேறு IAS அதிகாரிகள் மாற்றப்பட்டிருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் பல மூத்த IAS அதிகாரிகள் மாற்றப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது மேலும் சில IAS அதிகாரிகள் மாற்றப்பட்டு அந்த அறிவிப்பானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அமுதா IAS தமிழகத்தினுடைய உள்துறை செயலாளர், மிக மிக முக்கியமான உயரிய பதவிகளில் ஒன்றாக ஒரு பவர் மிக்க ஒரு போஸ்டாக பார்க்கப்படக்கூடிய பதவி. உள்துறை செயலாளராக இருந்த அமுதா தற்போது அவர் மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் அந்த துறையிலிருந்து மாற்றப்பட்டு வருவாய்த்துறைக்கு மாற்றப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே போல தீரஜ்குமார் அந்த துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்றும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுமதி IAS அவர் சிட்கோவினுடைய MD-யாக இருந்தார். அவர் தற்போது பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலாளராக மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலாளராக குமரகுருபரன் IAS இருந்து வந்தார். அவர் தற்போது வேறு துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். ராதாகிருஷ்ணன் IAS முன்னாள் சுகாதாரத்துறை செயலாளராகவும் இதற்கு தற்போது அவர் வகித்து வரக்கூடிய பணி சென்னை மாநகராட்சி ஆணையராகவும் இருந்து வருகின்றார். மூத்த IAS அதிகாரி. அவர் தற்போது சென்னை மாநகராட்சி ஆணையர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டு தற்போது அவர் அந்த கூட்டுறவுத்துறைக்கு மாற்றப்படுவதாகவும் அவர் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டுறவு மற்றும் உணவு வழங்கல் துறைக்கு அவர் செக்ரட்டரியாக செயலாளராக மாற்றப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கூட்டுறவு மற்றும் உணவு வழங்கல் துறையினுடைய செயலாளராக பணியாற்றி வந்தவர் கோபால் IAS அவர்கள். அவர் தற்போது மாற்றப்பட்டு கால்நடை துறைக்கு மாற்றப்படுவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. மீன்வளம் மற்றும் கால்நடைத்துறைக்கு அவர் மாற்றப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. வீரராகவராவ் IAS திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்தவர். மதுரையிலும் அவர் பணியாற்றி இருக்கின்றார். நீண்ட அனுபவம் கொண்ட ஒரு மூத்த IAS அதிகாரி. அவர் தற்போது டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட அந்த பல்வேறு தொழில்நுட்ப கல்வியை கவனிக்கக்கூடிய தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தினுடைய இயக்குநராக பணியாற்றி வந்தவர் வீரராகவராவ் IAS. அவர் தற்போது அந்த பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டு வேறு துறைக்கு மாற்றப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது லேபர் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அந்த துறைக்கு அவர் மாற்றப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல மற்றொரு மூத்த IAS அதிகாரி குமார் ஜெயின் IAS அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியாகவும் இருக்கக்கூடிய அவர் லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டிலே பணியாற்றி வந்த அவர் தற்போது மாற்றப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக அவர் IT துறைக்கு மாற்றப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. முன்னாள் உயர்கல்வித்துறை செயலாளராகவும் அதே போல IT துறையிலும் பணியாற்றி வந்த தீரஜ்குமார் IAS தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த IAS அதிகாரிகளில் ஒருவராக இருக்கக்கூடியவர். அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி கேட்டகரியிலே இருக்கக்கூடியவர் தீரஜ்குமார். அவர் தற்போது உள்துறையினுடைய செயலாளராக மாற்றப்படுவதாகவும் உள்துறையினுடைய செயலாளராக இருந்து வந்த அமுதா அவர்கள் தற்போது மாற்றப்பட்டு அவர் வேறு துறைக்கு மாற்றப்படுவதாகவும் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து பல்வேறு IAS அதிகாரிகள் திரு ராஜாராமன் IAS, அதே போல டாக்டர் S சுரேஷ்குமார் IAS,
அதே போல ரிஷப் ஐஏஎஸ், விஷ்ணு சந்திரன் ஐஏஎஸ் உள்ளிட்ட பல ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டிருப்பதாக அரசினுடைய அந்த ஜிஓவிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் உடனடியாக வேறு துறைக்கு மாற்றப்படுவார்கள் என்றும் அந்த துறையில் பணியாற்றி வந்தவர்களுக்கு மற்ற சில துறைகளும் மாற்றி பணி நிரல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் 2 அல்லது 3 ஆண்டுகளில் மாற்றப்படுவது வழக்கம். தேவை இருக்கக்கூடிய பட்சத்திலும் விருப்பத்தின் அடிப்படையிலும் இடையிலே கூட மாற்றப்படுவது வழக்கம். அந்த வகையில் சமீபத்தில், அதாவது ஒரு 6 மாத காலம் மட்டுமே ஆன நிலையில் பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலாளராக செயல்பட்டு வந்த குமரகுருபரன் மாற்றப்பட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.